கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் எந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமேலும் நான் எதற்கு மனம் திரும்பணும்? நான் தான் ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கேனே, அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம இன்னொரு தடவை நான் மனம் திரும்பணும்? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கோம், ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கோம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துகிட்டு இருக்கோம். சரி, நாம இன்னும் நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பழைய தவறான காரியங்களை பண்ணிட்டு இருக்கோமா? திரும்ப திரும்ப நம்ம தேவனுடைய பொறுமையை சோதிச்சுட்டு இருக்கோமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் வாயினாலதான் மனம் திரும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா? இல்லைன்னா உள்ளத்துல நான் மனம் திரும்பி இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் எதை குறித்து அதிகமா பிரசங்கித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தலைப்பின் கீழாக தான் அவர் அதிகமா பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகனும் இதே தான் பிரசங்கித்தார். மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்கி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் ஆரம்பத்துல என்ன பிரசங்கித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து தான் பிரசங்கிக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு கூட, நீங்க மக்களிடத்துல போயிட்டு, காணாமல் போட இஸ்ரவேல் மக்கள் கிட்ட போயிட்டு இந்த ஒரு தலைப்பின் கீழாக நீங்க மக்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம மனம் திரும்பணும்? நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாவத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும். திரும்ப திரும்ப அதே தப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட உபவாசம்ங்கிற தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிச்சோம். அதுலயே பாத்தீங்கன்னா தேவன் எப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறார். உபவாசம் இருந்துட்டு திரும்பவும் பழைய பாவங்களுக்குள்ள போனீங்கன்னா அப்ப நீங்க ஏறெடுத்த உபவாசம் என்னாச்சு? வீண் தானே. நீங்க கொடுக்கிற காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சகோதரன் இடத்துல நீங்க சண்டை போட்டுட்டு அவன் இடத்துல ஒப்புரவு ஆகாம கர்த்தருக்கு நீங்க காணிக்கை செலுத்துனீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா? அதே போல நம்ம தேவன் இடத்துல மனம் திரும்பாம இன்னும் நம்ம அந்த பழைய பாவத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வாரா? இது எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க யோவான் ஸ்நானகன் எதை குறித்து மக்களுக்கு பிரசங்கிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார், அவருக்காக நம்ம வழியை ஆயத்தம் பண்ணணும், அவர் வருவதற்கு முன்பாக சீக்கிரமா நம்ம மனம் திரும்புவது நல்லது. இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. நம்ம பார்க்கணும், நம்ம உற்றார் உறவினர்களே நிறைய பேர், நம்ம கூட நெருங்கின உறவர்களே இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. அவர்களும் மனம் திரும்பணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அதாவது 2வது வருகை, ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்பாக. 2வது வருகைக்காக நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம், அவருக்கே தெரியாது. அவர் எப்ப திரும்பி வருவாருங்கிறது அவருக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அவர் வரும்போது நம்ம எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும்னா என்ன? எல்லா விஷயத்திலையும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பூரண சர்க்குணரா நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக. எல்லாருக்குமே நல்ல ஒரு நற்செய்தியை சொல்லணும்,
நல்ல காரியங்களை நடப்பிக்கணும், தான தர்மம் பண்ணணும், கேட்கிறவர்களாய் மாத்திரம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் உபதேசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதற்கேற்ப நம்ம நடக்கவும் செய்யணும். இதுதான் நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து வளர்றது. கத்தருடைய வருகின் முன்னாடி நம்ம ஆயத்தமா இருக்கு. பிதாவினுடைய சித்தத்தை நம்ம வந்து நிறைவேற்ற வந்துருக்கு. இயேசு கிறிஸ்துவும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்தார். அவருடைய வேலையை அவர் கர்ச்சிதமா பண்ணி முடிச்சுட்டு கிளம்பினார். நாம எதற்காக கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உணரணும். உணர்ந்த பின்பு அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறோமா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு 400 வருஷம் எந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருந்தாங்க. கர்த்தருடைய கட்டளையை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சொந்தமா அவங்களே ஒரு புதிய கட்டளைகள்லாம் உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நியாயபரமான கட்டளைக்கு யாருமே கீழ்ப்படியல. அவங்கள வழி நடத்துற மேய்ப்பரே வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாருங்க, ஒரு ராஜ்யமானது ஒரு வரையறுக்கு. தேவனுடைய ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். நம்மளை நியாயம் தீர்த்து இயேசு கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்த்து நம்மளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்க இருக்கிறார். இங்கிலீஷ்ல எட்டர்னல் சொல்லுவாங்க. எட்டர்னல் அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வர இருக்கு. அந்த பரலோக ராஜ்யத்துல நாம போய் சேரணும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அதுதான் நம்மளுடைய இலக்கு. பூமிக்குரிய ரீதியிலே நமக்கு நிறைய இலக்குகள் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் நமக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியில ஒரு இலக்கு நமக்கு தேவை. பரமகாணான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பாருங்க, இங்க பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய மரணம் எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமா வாழ்றதுக்கு, அவருடைய கட்டளையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு. இன்று நைட்டே நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளுடைய நித்தியத்தை நம்ம எங்க கழிப்போம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், வெந்ததை தின்றோம், விதி வந்தா சாகுறோம் அப்படிங்கிறதுல கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் எதற்காக வந்து கிறிஸ்துக்குள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கேன். இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, புறஜாதியா நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நான் எதுக்கு கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கேன்? நல்லா யோசிச்சுக்கோங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா யார் யார் உண்மையா மனம் திரும்பி தேவனிடத்துல கிட்டு சேர்றாங்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க. அதனாலதான் சொல்றாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். நல்லா யோசிக்கோங்க. நம்ம அழைக்கப்பட்டவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா கூட நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல நம்ம வந்து பிரவேசிக்க முடியும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும், அந்த சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா நம்ம மாறணும். தேவனிடத்துல ஜெபிங்க, பிதாவே நீர் என்னை கிறிஸ்துக்குள்ள அழைத்திருக்கிறார், அதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர நன்றிகளை ஏறுகிறேன் பிதா. நான் அழைக்கப்பட்டவனாய் மாத்திரம் இல்லாமல் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், நித்தியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் என்னை தகுதிப்படுத்தும் மாற்றுங்கள். அப்படிதான் நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். மனம் திரும்புதலை தாரும். பாருங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கிக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17. இதுக்கு முன்னாடி நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வந்து வாசித்து வந்து பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். இங்க இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17 படி, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் எதை குறித்து முதலாவது பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலை குறித்து. கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து ரொம்ப வருஷமா நம்ம இருக்கோம். இயேசு கிறிஸ்து யாரு, பிதாவாகிய தேவன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம இன்னும் மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்காம ரட்சிக்கப்படாம நம்ம இருக்கிறோமே.
அப்ப இயேசு கிறிஸ்தனுடைய வருகை இன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய நித்தியத்தை எங்க கழிப்போம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். ஜலத்தினாலேயே பிறக்கலையே, மனம் திரும்பலையே, அப்போ நான் என்னுடைய நித்தியத்தை எங்க கழிப்பேன்? காலம் தாமதிக்காமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்ச அடுத்த நிமிஷமே நாம வந்து என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பணும். நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில நம்ம நடக்கணும். குழந்தைங்களும் நம்ம அப்படிதான் நடத்தணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற. இங்க இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை தான் சொல்ற. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. சமீபம்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பக்கம்தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இங்க இருந்து போய் பூமியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தையும் பிதாவாகிய தேவனோடு கூட சேர்ந்து உண்டாக்கினார். அவரை கொண்டு அவருக்கென்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த உலகம் எல்லாமே. அப்படிப்பட்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வந்தார். வந்து நமக்காக பாடுகளையும் பட்டு உயிர் தெரிந்தார். இப்பவும் உயிரோட இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, ரொம்ப கிட்ட, ரொம்ப நெருங்கிடுச்சு, எப்போ வேணாலும் நடக்கலாம். காலம் மாறிக்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்போனாலும் வரலாம், ஆயத்தமா இருக்கணும். அது வரும்போது வரட்டும். நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது எடுத்துக்கிறேன். நான் பண்ணிட்டு இருக்கிற பாவம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ வந்து சாவு காலம் வருதோ அப்போ நான் மனம் திரும்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல 2 கல்லர்கள் மறிக்கிறாங்க. ஒரு கல்லர் வந்து வலது பாகத்துல இருக்கிற கல்லர் வந்து கடைசி அவன் பண்ற தப்பு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியில தான் அவன் மனம் திரும்புறான் சாவர நிலைமையில. அதே நேரத்துல நானும் மனம் திரும்பிக்கிறேன். அது வரைக்கும் நான் பண்ற தப்பையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மனம் திரும்புதலா? அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தேவன் வந்து வெறுக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆயுசு நாட்களை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும், புத்தியும், பலனையும் கொடுக்கும் போது மனம் திரும்பும். பண்ணிட்டு இருக்கிற பாவத்துல இருந்து விட்டு விலகி வாங்க. நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல். உங்க ஆவியை நீங்க அடக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது, நற்கிரைகளை பண்ணணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம் திரும்புதல். தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, திரும்ப மறுபடியும் போயிட்டு நம்ம அதே தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ திரும்பவும் அதே தப்பை தான் பண்ண போற, அதே பாவத்துல தான் ஈடுபட போற. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. மனம் திரும்புதல் எதற்கு வழிவகுக்குதுன்னு பாருங்க. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பாருங்க, இது மெயினா வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது. நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாமே நம்ம வந்து உணர்ந்து அதை தாண்டி நம்ம ஒரு காலத்துல நான் இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம உணரணும். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும். பாருங்க, இளைப்பாறுதல் காலங்கள். நாம இப்ப பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுவும் யார் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள அதிக தெய்வ பக்தியுடன் நடக்க மனதா இருக்கிற எல்லாருமே இன்னும் அதிக வேதனைப்படுவார்கள்.
ஆனா ஒரு காலம் இருக்கு, இளைப்பாறுதல்ங்கிற ஒரு காலம் இருக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம்னா, காசு பணம் நிறைய வந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எனக்கு வந்து அந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கும். பேரு புகழ் வந்துச்சுன்னா எனக்கு எப்பவுமே நான் சந்தோஷமா இருப்பேன், இளைப்பாறிட்டு இருப்பேன். நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பேன், இளைப்பாறிட்டு இருப்பேன். அப்படி கிடையாது. நிறைய பேர் காசு பணம் வச்சு அவங்களால வந்து அதை சந்தோஷமா இருக்க முடியும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு பாரங்கள். என்கிட்ட காசு பணம் இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கு, மனசில் பாரம் இருந்து கொண்டே இருக்கு. அது என்னால என்னன்னே யோசிக்க முடியல. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல் வேற, நித்தியமான ஒரு இளைப்பாறுதல். இங்க பாருங்க, அதான் சொல்றாங்க, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். பாருங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பணும், குணப்படுவீர்கள். நமக்குள்ள இப்போ நிறைய நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம், என் உடம்பு நல்லா தானே இருக்கு, நான் என்ன குணப்படணும், எனக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லை, நான் எதுக்கு குணப்படணும்? இல்ல, நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம வந்து ரொம்ப பின்வாங்கி இருக்கோம், அடிபட்டு இருக்கோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான், தேவதூதர்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். நம்ம ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாத்தான் நம்ம பின்னாடியே இருக்கான், நம்ம கூடவே இருக்கான். பிசாசு நம்ம கூடவே இருக்கான். நம்ம நினைக்கிறோம் எனக்கு பிசாசு பிடிக்கல, எனக்கு பேய் பிடிக்கல, எனக்கு பிசாசு பிடிக்கல, சாத்தான் இல்ல என் உடம்புல இல்ல. நம்ம ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம விலகி நடக்கும் போது நமக்குள்ள யார் இருக்கா? பிசாசு நம்மளை வந்து தூண்டிட்டு இருக்கான், நம்ம பக்கத்திலே இருக்கான், பாய் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை எப்படிங்க எதிர்க்கிறது? அவனை வந்து வந்து பாத்தீங்கன்னா, இதோ நீங்க மனுஷங்களை வந்து நீங்க ஈட்டி, ஒரு பிஸ்டல், ஒரு கன்னு, கோடாரி அதை வச்சு எதிர்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் நீங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிசாசை எதிர்க்க முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவன் உங்களை விட்டு ஓடி போக முடியும். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. தப்பு பண்ற ஒரு வாய்ப்பை கிடைக்குது, இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னா மத்த நேரத்துல என்னால தப்பு பண்ண முடியாது. அந்த நேரத்துல கூட நம்ம கண்ட்ரோலா இருக்கணும், ஆவி அடக்கணும், சாத்தானை எதிர்க்கணும். கெட்ட வார்த்தைகள் பேச தூண்டும் போது யாராச்சும் பேச வைப்பாங்க, நம்ம கோவப்பட வைப்பாங்க, தூஷிக்க வைப்பாங்க, சபிக்க வைப்பாங்க. அந்த நேரத்துல கூட உங்க வாயை நீங்க ஜிப் போட்டு மூடிட்டீங்கன்னா, ஒரு உவமைக்காக சொல்றேன், அந்த நேரத்துல கூட உங்க வாயை நீங்க அடக்கிட்டீங்கன்னா, மத்தவங்க என்ன பேசிட்டு போயிட்டோம், அவங்க வந்து மலையை பார்த்து நாயை குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு இருக்கோம். நாம நம்மளுடைய கடமையை செஞ்சு தூஷிக்கிறதுக்கு பதிலா அவங்கள வந்து ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணும்போது சாத்தான் உங்க பக்கத்துல இருக்கவே மாட்டான். அதுதான் மனம் திரும்புதல். நீங்க முன்ன மாதிரி கிடையாது. முன்ன மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதில் நான் பேசுறது, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது முன்ன மாதிரி நான் இல்லை. என்ன வேணாலும் பேசிட்டு நான் எதை குறிச்சும் கோவப்பட மாட்டேன். கர்த்தர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காலம் வச்சிருக்கிறார். நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கும் சரி, நம்மளை திட்டுக்கிறவங்களுக்கும் சரி, நாம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு முடிவு இருக்கு. நாம சைலண்டா இருந்துட்டு போயிடலாம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க அக்னி தலையில நீங்க அவங்க மேல திணிக்கிறீங்க. எப்போ நம்மளுடைய சத்துருக்கள் நம்ம எதிர்க்கும் பொழுது அதுக்கு நம்ம பழிக்கு பழி வாங்காமல் இருக்கும்போது, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம அக்னி தலையில அவங்க மேல எழுத்தி சுமக்கிறோம். தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார். இதுதான் மனம் திரும்புதல். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 7. நம்ம மனம் திரும்பும் போது
பரலோக ராஜ்யத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 7. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்க கூட இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமையை வந்து சொல்றார். ஒரு மேய்ப்பன் இருக்கான், அவன் கிட்ட ஒரு 100 ஆடுகள் இருக்கு. அந்த 100 ஆடுகளை மேய்ச்சிட்டு வரும்போது 99 ஆடுகளை வந்து அவன் அவனுடைய மலைகள்ல கொண்டு போய் பத்திரப்படுத்திடுறான். ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் தவறி போயிடுது. அவன் அந்த ஒரு ஆடு வந்து தவறி போனா பரவாயில்ல, எனக்கு வந்து 99 ஆடுகள் இருக்கு, அதை வச்சு நான் வந்து பொழைச்சிப்பேன், அந்த ஒரு ஆடு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மெய்ப்பெண் விட்டுருவானா? கிடையாது. அதை எப்படியாக தேடி கண்டுபிடிச்சு மற்ற 99 ஆடுகள் கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான், ஓயாம உழைப்பான். அதை எங்கெங்கெல்லாம் போய் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிப்பான். உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மெய்ப்பனே அப்படி இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மளை சும்மா விட்டுருவாரா? நாம் அப்படியே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ட்டு விட்டுருவாரா? 99 நீதிமான்களை குறித்து அவர் கவலைப்படலை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பரலோக ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒரே ஒரு ஆடு, மனம் திரும்பாத ஒரே ஒரு ஆடுக்காக அவர் கவலைப்படுகிறார். அந்த ஆடு எப்போ தன்னிடத்துல வரும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனா அந்த ஆடு எப்ப மனம் திரும்புதோ, அந்த ஆடு எப்போ கண்டுபிடிக்கப்படுதோ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 7வது வசனம். அது போல மனம் திரும்பிய, லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 7. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம மனம் திரும்பும் போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம வந்து செய்யும் பொழுது பூமியில மாத்திரம் சந்தோஷம் உண்டாகாது, பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகும். எல்லாருமே ஆர்ப்பரிப்பார்கள். பரவாயில்ல, நம்ம கூட வந்து இன்னொரு ஒரு ஆத்மா வர்றதுக்கு, ஒரு நீதிமான் வர்றதுக்கு தயாராக இருக்கும். பாருங்க, நம்ம மனம் திரும்பும் போது, பாவத்துல இருந்து விடுபடும் போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் இப்போ நம்ம வந்து மனம் திரும்புதலை குறித்து நம்ம வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ இங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டின் வாழ்ந்த மக்களுக்கு கட்டளை எடுக்கிறார். எப்போ? மனம் திரும்பும் போது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 நம்ம வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் வாழ்ந்த காலத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவர்களை எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் கொடுத்து, ஈவன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த மண்ணாங்கிற உணவை கூட அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். ஆனா கடைசியில மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு வந்து முகத்தை காமிச்சிட்டு சிருஷ்டிகரை வந்து தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், ஆடு, செடி, இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து மக்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து அதை வந்து செவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து வெறுக்கிறார். அவருடைய நியாயப்பிரமாண கட்டளைக்கு எதுக்குமே அவங்க வந்து கீழ்ப்படியல. அவர் வந்து சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாத்தி இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை நீங்க பண்ணிட்டு நீங்க மனம் திரும்பிங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுபட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி ஜபம் பண்ணி என்ன நீங்க தேடினீங்க, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பொல்லாத வழிகள்னா என்ன?
சகோதரன் வந்து ஏதாச்சும் உதவி கேட்கும் போது அவனுக்கு வந்து மூஞ்சி காமிக்கிறது, வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டு வஞ்சகம் பண்றது, பொய் சொல்றது, களவு பண்றது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்து இருக்கு, அதிகமா இருந்து. அப்படிப்பட்ட நீ பாவங்கள்ல இருந்து நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு பாருங்க. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவரா இருக்கிறார். நம்ம எப்போ உண்மையா மனம் திரும்பணும், மனசுல இருந்து குத்தப்பட்டு நம்ம மனம் திரும்பி அந்த தப்பை இனி நம்ம பண்ணாதபடிக்கு தேவனிடத்துல நம்ம மனம் திரும்பி ஜெபிக்கணும். சும்மா நான் வந்து ஜெபிச்சுட்டு திரும்ப போயிட்டு அதே தப்பு பண்றது கிடையாது. பிரதிவாதியார்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. காணிக்கை கொடுத்துட்டா, காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா, அதிகமா காணிக்கை கொடுத்துட்டா எனக்கு அதிகமா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் உபவாசம் இருந்துட்டா, ஒரு நாள் நான் வந்து சாப்பிடாம இருந்துட்டா, இன்னும் ஒரு 2-3 நாள் சாப்பிடாம இருந்து தேவனை நோக்கி கம்ப்ளீட்டா ஜெபிச்சுட்டா கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு வரா. திரும்பவும் நீங்க அதே தப்பு பண்ணும்போது எப்படி பாவத்தை மன்னிப்பார், அந்த உபவாசத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா கர்த்தர் மன்னிப்பார், நம்ம எப்போ உண்மையா மனம் திரும்பும் போது. அதனால்தான் நம்ம இந்த தலைப்பு கூட நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரொம்ப தூரம் கிடையாது. அவர் சென்று ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் நடக்க இருக்கு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் நடந்தா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து வருவார். கேட்டின் மகன் வரணும். அவன் வந்து மக்களை வந்து ரொம்ப, அந்த காலம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலமா இருக்கும். அந்த கேட்டின் மகன் வரும் பொழுது அந்த நேரத்துல நாம இல்லைன்ட்டு இருந்தோம், அந்த நேரத்துல நாம இல்லாம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்துல அனுபவிச்ச எல்லா கஷ்டத்தையும் தாண்டி, உபத்திரவத்தையும் தாண்டி அவன் வரும்போது அந்த கஷ்டங்கள் வந்து 100 மடங்கு பல மடங்கு இருக்கும். அந்த நேரத்துல நாம இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்பாக அவன் போயிட்டோம்னா நல்லது. சொல்றேன், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. நீங்க வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம வந்து வாசிக்க முடியும். முடிவு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஆனா எல்லா நேரமும் நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். நம்ம 10 கன்னிகைகள் கதையை கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல இருந்து 10 கன்னிகைகள் வந்து மணவாளன் வருவதற்கு ஆயத்தமா இல்லை. அதுல ஒரு 5 கன்னிகைகள் மட்டும்தான் விளக்குல எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு ஆயத்தமா இருக்காங்க. மீதி 5 கன்னிகைகள் சரி ஓகே, மணவாளன் லேட்டா தானே வருவாரு, ஸோ நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து விளக்குல எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு இது பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனா ஆயத்தமா இருந்த 5 கன்னிகைகள் வந்து ரெடியா இருக்காங்க. சவுண்ட் வருது, மணவாளன் வரார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தூங்கிட்டு இருக்கவங்க அந்த 5 கன்னிகைகள் டக்கு டக்குன்னு எழுந்திருச்சு, ஐயோ நம்ம கிட்ட வந்து விளக்கு மட்டும்தானே இருக்கு, எண்ணெய் இல்லை, திரி இல்லை, நம்ம எங்க போறது, மணவாளன் வேற வந்துட்டாரு, நம்ம போயிட்டு அந்த 5 கன்னிகைகள் கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு. அவங்களும் அந்த தயாரா இருக்கிற அந்த 5 கன்னிகைகள் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த எண்ணெயும் திரியும் எங்களுக்கு தாங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா. இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு ஒண்ணுமே இருக்காதே, 10 பத்தாம இருக்குமே அப்படின்ட்டு அந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகள் சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து சரி ஓகே, மணவாளன் வரத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு கடையில போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவங்க வாங்கிட்டு வர கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மணவாளன் வந்து அந்த ரெடியா இருக்கிற அந்த 5 கன்னிகைகளை கூட்டிட்டு போயிட்டார். இவங்க வந்து பாக்குறாங்க, தேடியும் காணாம போயிட்டாங்க. தேடியும் அந்த மணவாளன் கிடைக்கல. அந்த மணவாளன் வேற யாரும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு. அந்த கன்னிகைகள் வேற யாரும் கிடையாது, சபையினர். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தமா இருக்கிறார்கள், மனம் திரும்பி. அதாவது பாவத்துல இருக்கிறவங்கள கிடையாது, பாவத்துல இருக்கிறவங்க அந்த தூங்கிட்டு இருந்த அந்த 5 கன்னிகைகள். யாரெல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில நடக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கு ஒப்பிடப்படுவாங்க. அவர்கள் எல்லா நேரமும் ஆயத்தமா இருக்காங்க.
இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வருவார், எப்படி வேணாலும் வருவார். எல்லா நேரமும் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தியில ஸ்திரீகளுக்கு நம்ம வந்து புத்தியுள்ள ஸ்திரீகளை போல நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30, 31. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? 32வது வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து ஒரு உண்மையான ஒரு இருதயத்தை வந்து எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். சாகிறவனுடைய சாவை, இதுன்னு புதுசுதான் இருக்கு. எல்லாருமே சாகதான் போறோம். சாகிறவனுடைய சாவையை விரும்புகிறது இல்லை அப்படின்னா, ஒரு ஆத்மா ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கெட்டதே பண்ணிக்கிட்டு இருக்கான், கர்த்தருக்கு பிரியமா எதுவுமே பண்றது இல்லை. அவனுடைய உள்ளான ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா செத்துடுச்சு, அவ்வளவுதான். அவன் ஆல்ரெடி செத்துட்டான், பூமிக்கிற வீதியில சாகல, அவ்வளவுதான். அததான் இங்க சொல்ற சாகிறவனுடைய சாவை. அதாவது தப்பு பண்ணிட்டே நீங்க வந்து மனம் திரும்பாம செத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சாவை நான் வந்து விரும்ப மாட்டேன். மனம் திரும்பி நீ செத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மனம் திரும்பி தேவனை முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொண்டு நான் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்து அதுல இருந்து மீண்டு வந்து நம்ம மரித்து போனாலும் கூட நம்ம பிழைத்துக் கொள்வோம். ஆனா நம்ம பாவத்தோட மறிச்சோம் அப்படின்னா, அதுதான் இங்க சொல்ற சாகிறவனுடைய சாவை அவர் விரும்புவது கிடையாது. ஆனால்தான் சீக்கிரமா மனம் திரும்புங்க அப்படின்ற. ஆகையால் இஸ்ரவேல் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். பாருங்க, இந்த பூமியில நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவோ சொத்துலாம் வச்சுட்டு இருந்தார்களும் கூட, நம்ம கிட்ட பெருசா இல்லை. இருந்தாலும் சொல்றேன், உலக மக்கள் பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம வந்து போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து இப்போ இமிடியேட்டா இப்போ வரும்பொழுது கூட நம்ம கையில இருந்து எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை நம்பிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க, இல்லைன்னா என் புருஷன் இருக்காங்க எனக்கு காப்பாத்து, என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க என்னை காப்பாத்து. யாருமே வரமாட்டாங்க கூட. நம்ம பண்ற நற்கிரியைகள் தான் நம்ம கூட வரும். அவர் நம்மளை நியாயத்திற்கும் போது எங்க அப்பா பெரியாளே அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து போயிட்டு நம்ம போய் சொல்ல முடியாது. உங்க அப்பாவுக்கு அவர் தான் நியாயத்திற்கு பண்ணணும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். பாருங்க, நாம என்ன இந்த உலகத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியேட்டா நமக்கு அது உண்டான எஃபெக்ட் தெரியலனா, அதுக்கு உண்டான நம்ம பலனை அனுபவிக்கலனாலும் கூட நியாயத்திற்கு நாட்கள்ல நம்ம கண்டிப்பா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால மக்கள் வந்து அசால்ட்டா இருந்துடுறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைங்கிறது நம்பிக்கையும் கிடையாது. நான் எதுக்கு பண்ணுவேன், இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு ஜாலியா எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எனக்கு என் மனசு நிம்மதி தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். அதை நான் வந்து ரொம்ப சுயநலவாதி, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கக்கூடாது. அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். பாருங்க, மீறுதல்கள். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சே தப்பு செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படிச்சவன் தான் படிக்காதவனை விட அதிக தப்புகள் பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எங்க யாரை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு.
அதே போல வேதத்தை நல்லா கற்று தெரிஞ்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரிஞ்சு தைரியமா தப்பு பண்ணுவாங்க. சாத்தானுக்கு வந்து வேதத்தை குறித்து நிறைய விஷயங்கள் தெரியும். இயேசு கிறிஸ்தவ வேதத்தை கொண்டே சோதிக்கான். இயேசு கிறிஸ்து பதிலுக்கு அதே தேவனுடைய வார்த்தையை கொண்டே சாத்தானை ஜெயிக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற சொல்ற வசனத்துக்கு இது ஒரு உதாரணம். சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தான். நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய தப்புகள் பண்றாங்க. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி. என்ன துரோகம் பண்ணாங்க? என்ன துரோகம் பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்தது யார்? பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன், யெகோவா ஈரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு அவர்கள் முகத்தை காமிச்சார்கள். விக்கிரகங்களுக்கு தலைவணங்கினா. இதுதான் துரோகம். நன்றி விசுவாசமே கிடையாது. நிறைய பேருக்கு நமக்கே நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கு. நமக்கு உதவி செஞ்சவங்க, ஆபத்துல உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி விசுவாசத்தை காமிக்கும். அதான் நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்மளுடைய பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து மறந்து அதுல இருந்து விலகி, அந்த கெட்ட விஷயத்துல இருந்து நம்ம விலகி ஒரு புது மேனி நமக்கு வந்து இருக்கும். புது எண்ணங்கள் நமக்கு வந்து சிந்தனைகள் நமக்கு வந்து இருக்கணும். புதிய ஆவியை நம்ம வந்து தரித்துக் கொள்ளணும். புதிய இருதயத்தோடு நம்ம வந்து இருக்கணும். அதுதான் தேவன் வந்து இங்க விரும்புகிறார். அடுத்ததாக கூட வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6-7. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6-7. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நம்ம வந்து நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது, நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது தனிமையில இருக்கிறதுக்கு, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை தேடுகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, தேவனை துதித்து பாடுவதற்கு, தேவனுடைய வசனத்தை ஆராய்வதற்கு நேரம் இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது. இல்லைங்க பிரதர், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரமே இல்லைங்க, 24 மணி நேரமும் எனக்கு கரெக்டான வேலை இருக்குங்க. வேலை விட்டா வீட்டு வேலை செய்யணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யாருமே சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அதுல 5 நிமிஷம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை தேடுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கலனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது, நம்மளுடைய சொத்து சுகத்தை சார்ந்து இருக்க கூடாது, நம்மளுடைய வேலையை கூட நம்ம ஒரு சில பேர் நான் உயர்ந்த உத்தியோகத்துல இருந்தா நிறைய காசு பணம் சம்பாதிச்சா எனக்கு அது போதும், ஏன்னா அதை வச்சு நான் வந்து சமாளிச்சிடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வேலை இன்னைக்கு வர நாளைக்கு போகும். கர்த்தர் நமக்கு நிரந்தரமா ஏற்பார். அவருடைய கிருபை, அவருடைய இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். அதான் இங்க சொல்றேன் பாருங்க, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாருங்க, துன்மார்க்கனையும் அக்கிரமக்காரனையும் கர்த்தர் வந்து மனம் திரும்ப சொல்றாங்க. அவர் அவன் மேல் மனதுருகுவார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாவங்களை நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரா இருப்பார். சாத்தான் வந்து சொல்லுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுடைய மைண்ட்ல நீ வந்து நிறைய பாவத்தை பண்ணியிருக்க, வெளியே சொல்ல முடியாத பாவங்களை எல்லாம் நீ பண்ணியிருக்க, நீ மனம் திரும்பினா கர்த்தர் உன்னை மன்னிப்பார் என்ற மன்னிக்க மாட்டார்.
இப்படிதான் சாத்தான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு தப்பான விதை. நீ மனம் திரும்பாத, நீ பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே இரு, உனக்கு கண்டிப்பா மன்னிப்பு கிடைக்காது. எப்படியும் நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா பலன் தீங்குதான் அனுபவிக்க போற. அப்புறம் எதுக்கு நீ வந்து மனம் திரும்பிட்டு பாருங்க. இப்படிதான் சாத்தான் வந்து மனுஷங்க மூலியமும் சரி, நம்ம தனிப்பட்ட நேரங்கள்ல நம்ம வந்து யோசிக்கும் பொழுதும் சரி, இப்படிப்பட்ட துர் ஆலோசனையை கொடுப்போம். அதை குறித்து நீங்க வந்து ஏமாந்தாதீங்க, மனம் திரும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கும்போதே, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுக்கும் போதே நம்ம மனம் திரும்பிடுங்க. நம்மளுடைய பாவத்துல இருந்து விலகி வந்துருங்க. நமக்கு தெரியும் நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாமலாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பிறந்த குழந்தைங்களா? கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுத்திருக்கிறார். எது நன்மை எது தீமை அப்படிங்கிற ஒரு நல்ல ஞானத்தை அறிவையும் புத்தி கொடுக்கிறார். இருந்தாலும் மக்கள் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறாங்க? தீமை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போது நம்ம தேவனை தேடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புங்க சீக்கிரமா. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. ரோமர். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய தயவு எதிர்க்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பாவத்திலிருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். குணப்படும்படினா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மனம் திரும்புவதற்கு உண்டான ஒரு விஷயம். ஏதோ அடிப்பட்டத்துல இருந்து நம்ம குணப்படுறது அப்படி கிடையாது. நம்மளுடைய ஆத்மா வந்து நிறைய அடி வாங்கியிருக்கு. உள்ளான மனுஷன், மனம், இருதயம், ஆத்மா, அந்த ஆவிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேடுள்ள தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து நம் மீது வந்து கருணை வைக்கிறார், தயவா இருக்கிறார். அந்த தயவை கொண்டு நம்ம வந்து மனம் திரும்பணும். அதுதான் இங்க சொல்றாரு, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்காக தயவா இருக்கும் பொழுது மனம் திரும்புகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தருவார். மனம் திரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகளை தருவார். அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இடத்துல எப்பொழுதுமே தங்கும். இல்ல அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் தொடச்சி போட்டு நான் வந்து என் இஷ்ட பிரகாரம் நடப்பேன், நான் அப்படிதான் மூர்க்கத்தனமா இருப்பேன், கோவப்படுவேன், அடிப்பேன், திட்டுவேன், பொய் சொல்லுவேன், இன்னும் நிறைய கேடுள்ள விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஞாயிற்றுப்பு நாட்கள்ல நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். தேவன் நம்ம இந்த பூமியில நம்ம வாழும்போதுதான் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார். அவருடைய தயவு நமக்கு இருக்கும். ஒன்ஸ் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. அன்றியும் ஒரே தரம் அறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது. நாம இறந்ததுக்கு பிறகு பாதாளத்துல போயிட்டு நம்ம வந்து அங்க போய் மனம் திரும்ப போறேன் அப்படின்னு நினைச்சாலும் வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றார். ஏன் இன்னும் முடிவு வரல? எதற்காக கர்த்தர் வந்து வெயிட் பண்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இன்னும் வரல? ஏன் இந்த பூமி இன்னும் அழியல? ஏன் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வராம இருக்கு? எவ்வளவு நாள் தான் நான் இந்த வேதனையை பொறுத்துட்டு இருக்கிறது? நான் ரொம்ப வருஷமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், எல்லா பாடுகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாடு எனக்கு எப்ப முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், நிறைய கேள்வி எழுமோ அப்படின்ட்டு. ஆனா ஏன் எங்க கர்த்தர் வந்து பொறுமையா இருக்கிறாருன்னா, நாம் மனம் திரும்பினா மாத்திரம் போதாது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்,
அதுதான் தேவனுடைய விருப்பம். யாருமே அவர் கிளியரா சொல்லிட்டாரே, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. கெட்டு போன ஆத்மா தான் ஆல்ரெடி செத்துடுச்சு. அவன் பூமியில இந்த உடம்புல மாத்திரம் தான் அவன் உயிரோட இருக்கான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்றாங்கல்ல, எல்லா ஆத்மாவும் சாகும். நீதிமானும் சாவும், துன்மார்க்கனும் சாவான், பாவம் செய்கிற எல்லாருமே சாவான். அந்த சாவை எதை குறித்து சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளான மனுஷன் ஆவி. ஆவின்னு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். எப்போ நம்ம தேவனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது. அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த பாவத்தோட மறைச்சோம்னா அந்த அந்த சாவை அவர் விரும்புறது கிடையாது. எப்போ நம்ம மனம் திரும்புறோமோ அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அந்த ஆத்மா எப்போ மனம் திரும்பும். ஒரு சில பேர் மறிக்கும் போது நான் கூட நினைச்சுப்பேன், என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏன் இவங்களை இந்த நேரத்துல எடுக்கணும், கர்த்தர் ஏன் இவங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, அவங்க பண்ண பாவத்துல இருந்து மனம் திரும்பி இருப்பாங்க. ஸோ கரெக்டா மனம் திரும்புற அந்த நேரத்துல கர்த்தர் அவங்கள தூக்கிட்டாருன்னா, அவங்க வந்து அந்த பாவத்தில எல்லாம் விட்டு விலகி ஒரு நீதிமானம் மறைச்சிருப்பாங்க. ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களா அவர்கள் மறிச்சிருப்பாங்க. ஒருவேளை மனம் திரும்பினதுக்கு பிறகு அவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தாருன்னா திரும்பவும் அவங்க பாவிகளா மாறத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதனாலே அவர்கள் பாவிகளா மாறத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, எப்போ நீதிமானா மாறுறானோ அப்போ டக்குன்னு அவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு கூட தேவன் வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய அசம்ஷன் தான். இது பைபிள் எங்கேயுமே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாகரனுடைய சாவை விரும்புகிறது கிடையாது. எல்லாருமே மனம் திரும்பணும். அதை தான் வந்து அவரை எதிர்பார்க்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிரம். வாக்கு தத்தம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் வரை இருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்பொழுது கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். நிச்சயமான ஆசீர்வாதத்தை நம்ம வந்து சுதந்திரிக்கிற இருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். ஸோ அந்த வாக்கு தத்தத்தை குறித்து தேவன் வந்து ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லாருமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், ஏன் என் பிதா வந்து நம்மளை வந்து இது மாதிரி படைச்சிட்டு நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரை போடுறாரு, அவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. அவர் நம்மளை உண்டாக்கினவருக்கு நமக்கு இப்போ நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம். ஒரு பொருள் கிட்ட வந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நாம தான் அந்த பொருளை உருவாக்குறோம், தயாரிக்கிறோம், எல்லாமே விஷயம் பண்றோம். அதை வந்து அழிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு, அதை வந்து சேதப்படுத்துறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னா அதை வந்து வேற மாற்றத்துக்கு கூட நமக்கு வந்து உரிமை இருக்கு. அதே போல தேவன் நம்மளை வந்து உண்டாக்கினார். இந்த ஜீவனை கொடுத்தது தேவன். நம்மளை அழிக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு, நம்மளை குணமாக்குறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. அவரிடத்துல நம்ம போயிட்டு கேள்வி கேட்க முடியாது. ஒருவரும் கெட்டு இருந்தாலும் அவர் வந்து நம்ம மேலே இரக்கமா இருக்கிறார். யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாருமே மனம் திரும்பி நித்திய ஜீவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ அவருக்கு கண்டிப்பா இருக்கு. கடைசியா ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. பாருங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். ஏன் வந்து உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய சோதனைகள் வர்றதில்ல, எனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நேரிடுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அப்போ நீங்க நினைக்க வேண்டிய ஒரே விஷயங்கள், எனக்கு கஷ்டங்கள் வருது, அவமானங்கள் வருது, வேதனைகள் வருது, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே, பரமபிதாவே நன்றி. இதன் மூலியம் நீர் என்னிடத்துல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீர், எந்த அளவுக்கு நீர் என்னை நேசிக்கிறீர் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்கிறேன். அதுதான், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஒரு தகப்பன் வந்து ஒரு பூமிக்கிற ரீதியிலே இருக்கிற ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை சிரிச்சிக்கும் போது, தன்னுடைய மகளை சிரிச்சிக்கும் போது அவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிரிச்சுக்கிறாங்களா? இல்ல. எந்த ஒரு தாய் தகப்பனும் அப்படி நினைப்பாங்களா? நம்மளுடைய குழந்தை நல்லா இருக்கணும், எதிர்காலத்துல அவங்களுடைய எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும், கல்யாண காரியங்கள் நல்லா இருக்கணும், வேலையை எல்லாமே நல்லா இருக்கணும், ஆவிக்கிற ரீதியில அவங்க இன்னும் அதிகமா வளரணும், அதற்காக தான் அவங்க சிரிச்சுக்கிறாங்க. யாராச்சும் கெட்டு போகணுன்றதுக்காக சிரிச்சுப்பாங்களா? அதே போல நம்மளுடைய
பரமபிதா நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது நாம நல்லா இருக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்மளை சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடப்போம், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம், சாத்தானுக்கு கீழ்ப்பணிஞ்சிட்டு போயிடும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கணித்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொல்றாரு? சாத்தான் வந்து நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு நம்மளை விட அவனுக்கு நல்லாவே தெரியும். நாம ஒரு சில ரகசியங்களை நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். நான் என்ன எங்க அடிச்சா நான் விழுந்துருவேன் அப்படின்ட்டு நம்ம கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் சொல்ல மாட்டோம். முக்கியமா நம்ம எதிரிங்க கிட்ட போய் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னா நம்மளை அதுலயே அடிப்பான், நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்லயே அடிப்பான். ஆனா சாத்தானுக்கு கிளியரா தெரியும் நம்ம எங்க அடிச்சா இவன் வந்து ஈஸியா நம்ம வழிக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது சாத்தானுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எல்லா விஷயத்திலயும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாத்தான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னெல்லாம் ட்ரை பண்ணுவான், கடைசியில ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணுவான். அவனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு கடைசியில ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணுவான். இவனை எப்படியாச்சும் கொண்டு வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவான், அதுலயே நீங்க வந்து அவன் வழிக்கு வரலன்னா கடைசியில ஒரு பெரிய அடி ஒண்ணு கொடுப்பான். அந்த விஷயத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார், சாத்தானே ஜெயிச்சார். ஏசு கிறிஸ்துனுடைய துணை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டு நாம இந்த உலகத்தையும் சாத்தானையும் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால்தான் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். ஸோ இன்னைக்கு நாள்ல கூட நாம மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்ற தலைப்பின் கீழாக நாம தேவனுடைய வசனத்தை தியானிச்சோம். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.